அவ்வா இப்படி மடக்கி அடிக்கணும். அவ்வா உள்ள தூக்கினா எழும்பிடுவான், வானா வரமாட்டான். ஆனா இந்த இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இது பிடிச்சாலே வருவான். ஐயோ அது ஒண்ணு. இதெல்லாம் சாதாரணமா உள்ளது. அது இந்த இடம் இருக்குன்னா இங்க பிடிச்சா வராது. இங்க பாருங்க, இந்த இடத்துல அடப்ப காலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அடப்ப காலமா இருக்கு. இது வந்து படுவரமத்துல தான் வரும். அடப்ப காலத்துல கரெக்டா அடி பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து மூச்சு நின்றும். ஓ இந்த இடத்துல அடிச்சா உங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாது. ரொம்பவுமே அது ஒவ்வொரு வரமத்துக்கும் ரொம்ப அதிகமான எஃபெக்ட் இருக்கு. சிலது வந்து என்னன்னா உரிமை காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து 4 விரல் கீழே உரிமை காலம்னா படுவரமம் தான். அதுல நல்ல ஒரு தாக்குதல் உங்களுக்கு அடி கிடைச்சிச்சுன்னா நீங்க கீழே விழுந்துட்டு இந்த பண்ணி உருமுறை போல உருமுவீங்க, மூச்சு விட முடியாது உங்களால. ஓ அதனால அதுக்கு பேரு காரண பேர் என்ன, உரிமை காலம். உருமிட்டே இருப்பீங்க, ஆனா மூச்சு விட திணறீங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பிராணன் அப்படிங்கிற நம்ம உயிர் சக்தி வந்து உடம்பு ஃபுல்லா பரவி ஓடிட்டே இருக்கும். அப்ப இந்த வர்ம புள்ளி அப்படின்னா என்ன, வர்மம்னா என்னன்னா நம்ம உயிர் சக்தி நிலை கொள்ளும் இடம். இப்போ எல்லா இடத்துல இருந்தா நம்ம கை வைக்கிறோம், என்ன வலிக்கலையா, ஆனா குறிப்பிட்ட பாயிண்ட்ல மட்டும் நமக்கு வலிக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து உயிர் நிலை கொள்ளும். அது ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி. பிராணன் ஓடி அங்கேருந்து பிரிஞ்சு போகும். புரியுதா உங்களுக்கு? அந்த பிராணன் வந்து நின்றோம். நமக்கு ரத்த ஓட்டம், உடம்புல ஹீட்டு, ரத்த ஓட்டம், அது மாதிரி பிராணனும் ஓடிட்டே இருக்கும். இந்த பிராணன் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்ட என்ன ஆகும், அது நார்மலாக இருந்து அதுவே சரியாயிரும். கொஞ்சம் நார்மலாக. ரொம்ப அதிகமாட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட், பிரெயின் முக்கியமான இதில் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆமா, அதுல இருந்து ரிலீவ் பண்றது தான் இலக்கு முறை. இப்போ அடிச்சு லாக் ஆகுறது எல்லாமே ஓகே. ஒருத்தங்க இந்த மாதிரி வர்மத்தினால மூர்க்கமா தாக்கப்பட்டிருக்காங்க. தாக்கப்பட்டவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணி அவங்களை சரி பண்ணணும்னா எந்தெந்த மாதிரி? அதுக்கு தான் இலக்கு முறைன்னு சொல்றாங்க. அதுக்கு இலக்கு முறை. வர்மத்துல ஒன்று அடிக்கிறது, இன்னொன்று இலக்கு முறை. உயிரை காப்பாத்துறது. அடிபட்டு விழுந்துட்டாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம காப்பாற்றாம இருந்தா அவங்களுக்கு வந்து இது ஸ்டாப் ஆயிரும். படிப்படியாட்டு உங்களுக்கு பிரெயினுக்கு அடுத்து பிளட் போகாது. இதுதான். அப்ப நம்ம திரும்ப ரீஆக்டிவேட் கொடுக்கணும். சில பாயிண்ட்ஸ் நீங்க அழுத்தினோடனே அதுக்கு பேர் என்ன, அடங்கல்னு அர்த்தம். வர்ம புள்ளி, சில வர்ம புள்ளிகள் வந்து முக்கியமான வர்ம புள்ளி அடங்கலாகவும் பயன்படும். அந்த அடங்கலை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஹார்ட் பம்ப் ஆகிறத உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். பிளட் வந்து உங்களுக்கு பிரெயினுக்கு போயிடும், நார்மல் ஆயிரும். டக்குனு அதை எழும்பிடுவீங்க, கண்ணு முடிச்சு எழும்பிடுவீங்க. இல்லை மயக்க நிலையில இருப்பாங்க. இப்போ அந்த அடங்கல் அப்படின்னு இருக்கு. இப்போ அடங்கல்னா இல்லை கவளிக்கால் அடங்கல்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல அடங்கல், இது ஒரு வர்மம் தான். ஆனால் அந்த அடங்கலை வந்து நீங்க என்ன இப்போ மயங்கி விழுந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு அடங்கல் தொடர்ந்து அழுத்திட்டே இருந்தால் மயங்கிடுவாங்க. எலும்பணும்னா அதுக்கு வந்து நம்ம இது வேற மாதிரி கொடுக்கும், வேற மாதிரி அதே இடத்துல. ஆமா, இது அடங்கல் கொடுக்குறது. இப்போ ஒரு ஆள் அடிபட்டா எங்க அடிபட்டு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோமே, நம்ம முதல்ல இருந்தே ஒவ்வொரு அடங்கல் கொடுத்து வரும்போது ஒரு அடங்கல் எழுப்பிடுவாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான அடங்கல். இந்த இடத்துல வாப்பூட்டு அடங்கல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கை வச்சாலே தெரியும். தெரியுதா? இந்த இடம் வந்து இப்போ ஒரு ஆள் அடிபட்டுக்கள் விழுந்திருக்காங்க, இல்லை மயங்கி இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரியே இந்த 2 எலும்பு, ஜா எலும்பு இருக்கு இல்லையா, இந்த ஜாயின்ல கை வச்சு அழுத்தினாலே இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஆள் வா துறக்காம வா பூட்டினாலும் இது வா பூட்டு வரணும், இது அழுத்தினாலே எழும்பிடுவோம். இந்த இடத்துல ஒரு குத்துனாலே இது ஒரு அடங்கல் தான். அது ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷாக் கொடுக்கும். ஷாக்கு தான் கரெக்டா இந்த இடம். இப்படி நீங்க குத்துனால நீங்க பிரஷ் பண்ணும்போது கூட கொஞ்சம் வேகமா குத்திங்கன்னா அது உள்ள போய் குத்தும், சுருக்குனி பிடிக்கும். ஆமா ஆமா, பிடிக்குதா? அது ஒரு அடங்கல். அதுலயே எழும்போம். அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. பட் வந்து நான் சும்மா ஒரு இந்த இடமும் ஒரு அடங்கல் தான். இது ஒரு அடங்கல். நடுவரல்ல நகத்துக்கு மேல அது பியாம கரெக்டா இந்த இடத்துல வச்சு அழுத்தினாலே டக்குன்னு எழும்புவாங்க. அவ்வளவுதான்.